பார்க்குற அந்த ஞான உலா அரங்கேற்ற ஐயனார் கோயிலோட தலப்புராணம் என்னன்னா, சேரமான சுந்தரர் வந்து கைலாயம் போயிருக்கும் போது சிவபெருமானை வந்து பெண்ணா உருவகப்படுத்தி வந்து பாடுறாரு. ஸோ அதை வந்து அரங்கேற்றம் செய்யறதுக்காக மாசாத் ஐயனார்னு சொல்லக்கூடிய ஐயனாரை வந்து இந்த கோவிலில் வந்து அரங்கேற்றம் செய்ய வைக்கிறாரு சிவபெருமான். ஸோ அப்படி உருவானது தான் இந்த கோவில். இந்த கோயிலோட தலப்புராணம் தான். ஸோ அந்த சிவனை வந்து பெண்ணாக உருவகப்படுத்தி பாடிய அந்த பாடலை வந்து மாசாத் ஐயனார் வந்து இந்த கோயிலில் வந்து ஐயனாரா தோன்றி அதை வந்து அரங்கேற்றம் பண்ணாரு. ஸோ அந்த ஓலைச்சுவடி பேர் வந்து ஞான உலா அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் ஞான உலா அரங்கேற்ற ஐயனார் திருக்கோயில் அப்படின்னு இந்த கோயிலை சொல்றாங்க. பொதுவாக ஐயனார்னாலே வந்து கையில வந்து அருவா வச்சுக்கிட்டு ரொம்ப பெருசா கம்பீரமா உட்காந்துருப்பார். ஆனா இந்த கோவில்ல வந்து ஓலைச்சுவடி கையில வச்சிருக்காரு. ஸோ அதுதான் இந்த கோயிலோட ஒரு தனி சிறப்பு. ஸோ இந்த கோவில்ல வந்து நக்கீரர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தம்முடைய 395வது புறநானூறு பாடல்ல வந்து இக்கோயில்ல உரையும் சாஸ்தா, அதாவது ஐயனாரை பத்தி வந்து